அந்த இருதயமானது எப்பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வேத வசனம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்கு. நாம் தியானிக்க போகிற வார்த்தையானது யோவான் 3:15 15, 16, 17 வாசி. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இப்போ நம்ம கர்த்தருக்குள்ள கடந்து வரும்பொழுது, சபைக்கு வரும்போது we always keep our collar high because we feel we are blessed. அப்படிதானே? நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்? ஒரு இப்படி பெருமையா தான் வருவோம். நீங்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பார்க்கலாம், இந்த பைபிள் இப்படி கையை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படி பெருமையா அப்படிதான் சபைக்கு போவாங்க. ஏன் அது? யூ கேன் டாக். ஏன் அது? அப்பதான் நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். ஏன் அது? ஏன் ஒரு பெருமை இருக்கு கிறிஸ்துவருக்குள்ள? ஏன் ஒரு பெருமை இருக்கு? எஸ். அடுத்தது பாருங்க, பாவத்தை கரெக்டான பதில் அது. பாவத்திலிருந்து அவர் நம்மளை மீட்டு எடுத்தார். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. அப்படியே நம்ம கெட்டு போகணும்? நம்ம அப்புறம் கெட்டு போகணும். அதாவது நம்ம ஒன்னொன்னத்திலயா நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு வரோம். ரட்சிப்பு வந்து முடிவு பரியந்தம். சோ இப்ப எடுத்தோடனே பரிபூர்ணம்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. நம்ம அவர் பரிபூர்ணராய் இருக்கிறது போல நாமும் பரிபூர்ணரான இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணி, யாரு? பிதாவானவர் அவர் எண்ணி, அவர் தன்னுடைய ஒரே குமாரனை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்க ஒவ்வொரு வசனத்தையும் விசுவாசிக்க வேண்டும். நான் கெட்டு போக மாட்டேன், நான் இங்கே வந்தால் நான் பாருங்க என் மன விருப்பத்தின்படி அவர் செய்வார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். நான் இங்கே வந்தால் என்ன மன திரும்ப வைப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் செய்த தப்பை அவர் மன்னித்தார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் செய்த துன்பங்கள் அவர்கள் என்னை மன்னிக்க கூடுதான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். நாம் எல்லாமே அறியாமையில் செய்தாலும், ஆனால் உணர்வற்றவர்களாய் நம்ம காணப்படுகிற காலத்திலே நாம் செய்திருந்தாலும், இப்பொழுது நமக்கு அவர் உணர்த்தி உணர்வுள்ளவர்களாய் மாற்றி நம்மளுடைய நித்திய ஜீவன் என்னன்னா, அந்த இருதயமானது எப்பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வேத வசனம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படும்படி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் டசன்ட் ஸ்பீக் த ஆஃப்டர் டெத். இட் இஸ் பிஃபோர் டெத். இட் இஸ் பிஃபோர் டெத். இப்போ லிவிங் டைம்ல இந்த நேரத்துல நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனம் இருதயத்திலே இருந்தா மாத்திரம்தான் நம்ம பலப்படுவோம். We are going to discuss today about that. அதை பத்தி தான் பேசணும். அப்ப ஏசியா 53, 5, 6, 7 தம்முடைய மீறுதலின் மித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகுறோம். இட்ஸ் a process. அப்போ பாருங்க, நம்மளுடைய மீறுதலின் மித்தம் அவர் காயப்பட்டார். அவர் இன்றைய நாளில் உயிர்த்தெழுகிற அந்த காரியம் ஏன் நடந்தது என்றால், அவர் நம்மளின் மித்தம். பாருங்க, இங்க ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, உலகத்தை 17வது வசனம் யோவான் 3:17 சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல். அப்படின்னா என்ன? ஆக்கினைக்கு உள்ளாக, not to punish people.
இப்ப நம்ம what we do, இப்ப நமக்கு ஒரு நம்ம மனசு வேதனைப்படுத்தினவங்கள திரும்பி நம்ம மனசு வேதனைப்படுத்துவோம். Have you seen it? We do that. I've seen many people doing it. நம்ம அவங்கள போயிட்டு இப்படி லைட்டா சீண்டா போதும் உயிர் திறந்துருவாங்க. திரும்பி சீண்டி முடிச்சாதான் அந்த இருதயம் ஓஞ்சி அப்படி அமைதியா. இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு he didn't want to 1:1 அப்படி செய்யாம ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆனா நிஜமா சொல்ற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கு, பசங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கு, அம்மா அப்பாக்கு பசங்க கிட்ட இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. The true man is blessed. நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையுள்ளவனை கர்த்தர் நிறைவா ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த மாதிரி ஆக்கினைக்குள்ள தீர்க்காதபடிக்கு தேவன் என்ன பண்ணினார்? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ ஆக்கினைக்குள்ள தீர்க்காதபடிக்கின்ற அந்த கேரக்டரை யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கொன்னு அந்த நம்மளுடைய இருதயம் காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது? நீ ஒரு அம்பு விட்டா நான் ஒரு அம்பு விடுவேன், நீ 2 அம்பு விட்டா நான் 2 அம்பு விடுவேன். இப்படிதான் நம்ம இருக்கோம். ஆனா பிதாவானவர் ஆக்கினைக்குள்ளே தீர்க்காதபடிக்கு அவர்கள் ரட்சிக்கும்படியான அன்புள்ளவராய் காணப்பட்டாங்க. God is love, love is God. அவர் இன்றைய நாளில் நமக்கு உயிர்த்ததினாலே காண்பித்தது என்ன என்றால், அவர் அன்புள்ளவராய் காணப்படுகிறார். அன்பு அங்கே பெருக்கமாய் இருக்கிறது என்று காண்பிக்கிறார். அன்பு இருந்தால் அங்க என்ன இல்லை? எரிச்சல் இல்ல, பொறாமை இல்ல, கோபம் இல்ல, தர்க்கம் இல்ல, சண்டை இல்ல. நான் அன்புள்ளவன் என்று காட்டும்படிக்கு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு அவர் ஒரே குமாரனை அனுப்பி நாம் ரட்சிக்கும்படிக்கு அவர் அனுப்பினார். எப்படி அனுப்பினார் பாருங்க. 53வது அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது, நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. யோசிச்சு பாருங்க, அவர் உடம்பிலே காயங்கள் பட்டது நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம், நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம். அக்கிர எண்ணங்கள், அக்கிரமமான சிந்தனைகள், அக்கிரமான யோசனைகள், அக்கிரமான செயல்கள், இதற்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். பாருங்க, அவர் இத்தனையும் காயப்பட்டது, அடிக்கப்பட்டது, குணமில்லாமல் அந்த நோகப்பட்டது எல்லாமே எதற்குன்னா நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படிக்கு. ஏங்க சமாதானம்? ஏங்க சமாதானம்? ஏங்க சமாதானத்தை விட்டு சொல்லணும்? செல்வத்தை விட்டு செல்வந்திருக்கலாமே. சத்தமா சொல்லுங்க. அப்பதான் நீங்க கர்த்தருக்குள்ளே எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். எங்க சமாதானத்தை கர்த்தர் அனுப்பணும் பாருங்க. அங்க 53 ஏசியா 53 அவருடைய அதாவது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதானம் உண்டு பண்ணும்படிக்கு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படின்னா சமாதானத்தை தர்றதுக்காக மட்டும்தான் அவர் அடிக்கப்பட்டார், நம்மளுடைய மீது காயப்பட்டார். அப்படின்னா ஏன் சமாதானத்தை அனுப்பணும்? Please open your mouth. So நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் நமக்குள்ளே பாவ சுபாவம் உண்டு. அந்த பாவ சுபாவத்தை அவர் மீண்டும் மீண்டுமாய் சுத்தரிக்கும்படியாய் அல்லது அதற்காக ரட்சிக்கும்படியாய் நம்மளே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. அப்போ ஆக்கினை எதற்கு வந்தது என்றால் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு, அதாவது நம்ம எல்லாருமே சமாதானமா வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் தன் ஒரே குமாரனை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் 20வது அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதல நாள் மரியாள் கல்லறையிலிருந்து வந்து கல்லறையை அடைந்திருந்து கல் எடுத்து போட்டு பார்த்தாள். அதாவது
வாரத்தின் முதல் நாள் வந்து அவ காலையிலே வந்துடுறான். வந்து என்ன பண்றா, அந்த கல்லறையில கல்லை எடுத்து நகர்த்தி போட்டு ஆண்டவர் அங்க இருக்கிறாரான்னு பாக்குறான். அங்க பார்த்தா சீலைகள் இருந்தது, அவர் தலை இது கட்டியிருந்த சிலை அங்க இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்பனா அவர் அங்க இல்லைன்னு தெரிஞ்சு அவ என்ன பண்றான், அங்க இருந்து கிளம்பி அப்படியே வந்துடுறான். அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சிஷ்யர்களும் அவளுக்கு பின்னாடியே வராங்க. சீமோன் பேதுரு பின்னாடியே வந்து அந்த கல்லறையில அங்க வந்து நின்று பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இயேசுவை காணவில்லை. அப்போ அவர் சொன்னபடியாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே அப்படி நடந்து வரும்பொழுது மகதலேனா நாள் மரியாள் கிட்ட வந்து இயேசு வந்து பக்கத்துல வந்து, என் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், 15வது வசனம் 20-15, ஏன் அழுகிறாய்ன்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடம் எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, இன்னைக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் வந்து பக்கத்துல நின்னா கூட அவர் வந்து அவர்தானே நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். வேத வசனத்தை தியானிக்காதவர்கள், நீங்க பாத்தீங்கன்னா வேத வசனம் இருதயத்திலே இல்லாதவர்கள் ரொம்ப உலகத்திலே இருப்போம். ஏன்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு அந்த வேத வசனம் நமக்குள்ள வரவே வராது. ஏன்னா அவரை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிருப்போம். அதே மாதிரிதான் அங்க மகளிர் நாள் மரியாள் என்ன ஆகுது, அவளுக்கு அடையாளமே புரியல. இயேசுதான், இயேசுவோடே கூட இருந்தவள், அவருடைய பாதபடியிலே இருந்தவள், அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவளுக்கு அவரை அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. இயேசு அவளை நோக்கி 17வது வசனம், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்தில் போய், நான் என் பிதாவினிடத்தில் உங்கள் பிதாவினிடத்திலும் என் தேவனிடத்திற்கும் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவையும் சீஷருக்கு அறிவித்தார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில், பாருங்க, காலையில இந்த சம்பவம் நடந்தது. சாயங்கால வேளையில் பாத்தீங்கன்னா அவ என்ன சொன்னா, நான் ஆண்டவரை பார்த்தேன், அவர் இருக்கிறாரு, ஆனா என்னை தொடாதே சொன்னாரு. ஏன்னா அவர் பிதாவிடம் வந்து போற வரைக்கும் அவர் பசுத்தமா இருக்க வேணும்னு சொன்னாரு. அதனால நான் அவரை பார்த்தேன்னா என்ன சொல்லியிருக்காதானே சிஷ்யர்கிட்ட. ஆனா சிஷ்யர்கள் என்ன பண்ணினாங்க, அந்த வசனத்தை வாசிங்க 19. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்தது. பாருங்க, இத்தனைக்கும் அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. என்ன செய்தி கொடுக்கப்பட்டது? அவர் என்னோட வந்து பேசினார், அவர் என்னை விசாரித்தார் என்று சொல்லியும் அவர் யூதர்களுக்கு பயந்து அந்த கதவை பூட்டிக் கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, கதவை பூட்டிக் கொண்டு அவங்க உள்ளே உட்கார்ந்துட்டு கொள்கிறார்கள். என் தேவ ஜனமே, இன்றைய நாள நீங்க நல்லா கண்ணமூடி யோசிங்க பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயம் நம்மளை பற்றி கொள்ளும். பயம், வேலையை குறிச்சு பயம், ஃபியூச்சரை குறிச்சு பயம், கடனை குறிச்சு பயம், கொடுக்க முடியாதோ, கொடுக்க முடியாம போயிடுமோ பயம், ஃபியூச்சரை குறிச்சு பயம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதோன்ற பயம். எல்லா பயமும் அண்டிக்கொள்ளும். ஏனென்றால் யாருக்காகவோ எதற்காகவோ எந்த காரியத்துக்காகவோ பயந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் பயப்படுகிறோம்? வேத வசனம் அங்கே இருதயத்தில் இருந்தால் பயம் இராது. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஒழிக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 53 ஏசியா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததினாலே அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அப்பனா அவர் உள்ள வந்த உடனே பயந்து இருக்கிற எல்லாருக்கும் இன்றைய நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சரி, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். அங்க ஏன் பயம் வரணும்? பேதுரு என்ன பண்றாரு, நீ இவனோட தானே வந்த அப்படி சொல்லுவேன். இல்ல இல்ல, நான் அவரோட வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிறான். அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். ஆனால் தூர போய் சேவல் கூவின போது அவன் மன கசந்து அழுதான். அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்தது? பயம் இருந்தது. அவரோடு கூட இருந்த நாட்களிலே பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர் இல்லாமல் போன பொழுது பலகீனப்பட்டார்கள். They had only the fear.
அப்போ தேவ ஜனமே, நமக்குள்ள எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும் என்றால் we are away from God, we are away from Holy Ghost, we are away from His Word of God. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு காரியத்தை குறித்து நான் பயம் வருகிறது என்றால் அதற்குரிய வேத வசனம் எனக்குள்ளே இருக்கவில்லை, எனக்குள்ளே காணப்படுகிறது இல்லை. அதனால அவர் உடனே என்ன சொல்றாரு? நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன், ஏன் அவர் சமாதானத்தை விட்டு செல்ல வேண்டும்? அந்த பயம் இல்லை என்றால் இருதயம் எப்பொழுதும் சமாதானமாக தான் இருக்கும். Hallelujah. Only the fear brings us. பாருங்க, நம்ம தப்பு பண்ற எல்லா காரியத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு பயத்தினால தான் தப்பு பண்ணிருக்கோம். ஒரு பயம். இப்ப பினான்சியலி ஒரு பேக்கப் வேணும், தப்பு பண்ணியிருந்தோம்னா ஒரு பயம். ஒரு ட்ரிக் பண்ணியிருந்தோம்னா பயம். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட கோல் பேசுறோம்னா நம்ம அந்த இடத்துல அடைய வேண்டும், இல்ல நம்ம அந்த மாதிரி இருக்க வேண்டும், அந்த ஏதோ ஒரு பயம். இந்த எந்த விதமான ஒரு பயம் தான் நம்மளை மீற வைக்கிறது, அதாவது கர்த்தரை விட்டு விலகி காரியங்களை செய்ய வைக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன். அவர் வேற எதுவுமே விட்டு செல்லல. ஏன்னா நம்ம இருதயம் சமாதானமா இருந்தாலே, சரி சமாதானமா உட்கார்ந்து பாருங்களேன், we know what to do for our life. God will lead us to do what we want. புரிஞ்சுதுங்களா? சோ நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன். God bless you. அப்போ அடுத்தது அவர் சொல்கிறார், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவியும் அவர்களுக்கு காண்பித்தார். சிஷ்யர்கள் அதை கண்டு சந்தோஷம். பாரு, ஒரு சாட்சிக்கு இதை பாரு, வேணா பாருங்கடா, நான் தான் வந்திருக்கேன், பாருங்க நான் தான் வந்திருக்கேன், அடிபட்டிருக்கேன், கைய பாருங்கன்ற. என்னது பயத்துல எதை நம்ம சொல்லு பாருங்க, நம்பவே மாட்டாங்க. பயம் இருக்கிறவங்க நம்பவே மாட்டாங்க, மற்றவங்க மேல நம்பிக்கையே இருக்காது. நம்பிக்கை அற்றவர்கள் பயம் உள்ளவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பயம் இருக்கிறவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் எதையும் நம்ப மாட்டார்கள். பயம் இல்லைன்னா அவர்கள் தெளிந்தவர்களாய் எல்லாவற்றையும் நம்புவார்கள். நம்மள மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. இதுக்குதான் அவர் பேர் சொல்லி அழுத்தார். அவர் ரொம்ப ஒண்ணுமே அவருக்குள்ள இருக்கவே இல்லை. அவர் ரொம்ப நல்லவரா இருந்தனால அவரை மாதிரியே தான் சிஷித்து அவர் நம்மள அப்படியே தான் பாக்குறாரு. ஆனா மனுஷன் தான் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்படியான வழிகளை தேடி போனாங்க. உடனே அவர் சொல்கிறார், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். என் தேவ ஜனமே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு அருமையான. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டது எதற்கென்றால் அநேகரை நம்ம கூட்டி சேர்க்க, ருசி பார்க்க. என்னை போல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது போல, என்னை ரட்சித்தது போல உங்களையும் அவர் ரட்சிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கும் சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நம்மள சொல்றதுக்காக தான் அவர் சமாதானத்தை தருகிறார். பாருங்க, அடுத்த உடனே ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்க இதை பண்ணணும்? ஏன் இதை பண்ணணும்? பரிசுத்த ஆவி ஏன் ஊதுகிறார்? பலம் உண்டாகும். ஏன் பலம் பெற வேணும்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். என்ன சொன்னாரு? அவர் அந்த சிலுவையில இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் போகிறேன். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை விட்டு செல்கிறேன். அப்போ தேற்றும்படிக்கு ஒருவரை அவர் விட்டு செல்கிறார். அவர் உயிர்த்தெழும் போது அவர் சொல்லுகிற காரியம், நான் போகிறேன், ஆனால் உங்களுக்கு, நான் நினைக்கிறேன் யோவான் 17வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், இல்லையா? படிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, பாருங்க, நான் அனுப்ப போகிறேன்னு கூட சொல்லல அவர். பாருங்க, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து, அவர்களை அழைத்து பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல்
ஊதுகிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே கடந்து வரும்பொழுது மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியினாலே நாம் போதிக்கப்பட்டது உணர்த்தும்படிக்கு உணர்வுள்ளவர்களாய். உணர்வே இல்லைன்னா we'll be very hard like a stone. ரொம்ப கடின இருதயமா இருப்போம். அதனால இந்த 1:1 நம்ம வந்து திருப்பி ஒருத்தர் தப்பு பண்ணா திருப்பி அவங்களை வேதனைப்படுத்தணும்ன்ற எண்ணம் வரும். அட்லீஸ்ட் பை ப்ரோவோக்கிங் பை வேர்ட்ஸ். ஏன்னா உணர்வு இல்லாதவர்களாய் அற்றவர்களாய் இருக்கிறனால. அதே நம்ம ஆண்டவருடைய ஆவியிலே பலம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற வேத வசனம் என் இருதயத்திலும் என் நினைவிலும் உண்டு என்றால் நான் சமாதானம் உள்ளவளாய் இருப்பேன், எல்லாவற்றுக்கும் அன்புள்ளவளாய் இருப்பேன். பிதா நம்மேல் அன்புள்ளவர்களாய் இருந்தது போல நாம் எல்லோரிடமும் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம். அப்ப அன்புல சண்டை இல்லையே, அன்புல எரிச்சல் இல்லையே, அன்புல வந்து பொறாமை இல்லையே. பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோல் பேசுறது, சண்டை போடுறது எல்லாமே பேசிக்கா வர்றது பொறாமையினால. பாருங்க, இயேசுவை எதனால ஒப்பு கொடுத்தார்கள்? பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்றது. நீங்க வாசிச்சீங்க தெரியும். இயேசுவை அவர்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்தது பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள். We talk ill about others because we are jealous. Or else we just forget that. நம்ம மறந்துரும். அந்த இடத்த விட்டு நம்ம பாட்டுக்கு போயிருப்போம். அது மண்டியிலே ஏறாது ஆக்சுவலா. அப்போ இந்த தப்பிதங்களை மாற்றும்படிக்கு நமக்குள்ளே காணப்படுகிற அந்த தப்பிதங்கள், நமக்குள்ளே காணப்படுகிற ரட்சிப்பில்லாத காரியங்கள், உணர்வற்ற காரியங்கள், மாம்சமான காரியங்களை நம்மளை விட்டு நீங்கும்படிக்கு அவர் காயப்பட்டார். அவர் நம்மளுடைய மீறுதலின் மீது நொறுக்கப்பட்டார். நம்ம திரும்பி நம்ம செய்யறோம்னா நம்ம திரும்பி இயேசுவை அடிக்கிறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம். கரெக்டா? நம்ம அவரை அடிக்கிறோம், அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா வந்துடும். அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு கொள்கிறோம். அவர் மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறோம், கடந்து போகிறோம், மீண்டும் நம்ம செய்கிறதையே செய்கிறோம். அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இன்றைய நாளில் நாம் உணர்த்தப்படுகிற காரியம் என்னென்றால், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் மாத்திரம்தான் சொன்னார். வேற எதுவுமே அவர் சொல்லல. சமாதானம் தான் தேவை. ஏன் சமாதானம் தேவைன்னா நம்ம உணர்வுள்ளவளாய் இருக்கும்படிக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உணர்வுள்ளவளாய் நம்ம இருக்க வேண்டும்னா இந்த வேத வசனம் அவர் கற்று தந்த யாவும் நம்மளுடைய இருதயத்திலே, சிந்தனையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தால் நமக்கு வியாதி கிடையாது, வியாகுலம் கிடையாது, சஞ்சலம் கிடையாது, வேதனை கிடையாது, துக்கம் கிடையாது, பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது, வாக்குவாதம் கிடையாது, பிரிவினை கிடையாது, எதுவுமே இல்லை. காற்றை போல் இருக்கும். வெரி ஈஸி, ரொம்ப நல்ல காத்த மாதிரி இருக்கும். ஆனா அது நம்பவே முடியல. யாருமே தலையாட்டல பாருங்க. ஆமா அப்படின்னு தலையாட்டவே இல்லையே. ஏன்னா நம்ம we are very heavy because we got all this very heavy. நம்ம காத்த மாதிரியே இல்லையே. we look very என்ன சொல்ல, பரங்கல மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா we are with all type of emotions, not feel. உணர்வு என்பது feel, emotions உணர்ச்சிகள். உணர்ச்சி வசப்படுறதுக்கு தான் அப்படியே தீவிரிப்போம். ஒண்ணு சொல்லி பாருங்களேன், வா என்ன பேச்சு, என்ன பேச்சு, என்ன திறமை. அடுத்தது வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். மிசைல்ஸ்க்கு எந்தெந்த விதமா நம்மளை அடிக்க போறாங்கன்னு பார்க்கவே முடியாது. துக்கமா இருக்கும். ஏண்டா இந்த ஊழியத்துக்கு வாயை வச்சுக்கின்னு சும்மா இருக்க தோணாதே எனக்கு அப்படின்னு. இதுதான் நல்லது சொல்ல போனா என்னையா சொன்னாங்கன்னு. இல்லப்பா, நாங்க சொல்றதுக்கு தானப்பா எங்களை அழைச்சாரு. என் பிள்ளைங்க சொல்றாங்க, சொல்லாதம்மா அப்படின்னு. எனக்கு சொல்லாம இருக்க ராத்திரி தூக்கமே வராது. நிஜமா சொல்றேன். யாராவது தப்பா இருக்கிறது பார்த்து எனக்கு சொல்லலைன்னா எனக்கு ராத்திரி தூக்கமே வராது. ஐயோ ஐயோ, அவங்க தப்பு பண்றாங்க. ஆவியை கத்து விட்டு அவங்க அதுல இருந்து வெளியே வரணும். ஏன்னா ரிமெம்பர்
அவர் நமக்கு சமாதானத்தை விட்டு சென்றிருக்கிறார். சமாதானத்தோடு இருந்தா மட்டும்தான் ஐஸ்வர்யம் வரும். யாருக்கு வரும் ஐஸ்வர்யம் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு பாரு. யாருக்கு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன வரும்? பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணம் இருந்தாதான் பூமியை சுதந்திரிக்க முடியும். பூமியில இருக்கிற எல்லா நன்மைகளும் வரணும்னா சாந்தமா இல்ல, சமாதானமா இல்லன்னா எங்கிட்ட வரும்? அதுக்கு பின்னாடி ஓடினா அது எங்க வரும்? நீ சமாதானம் ஆயிப்பாரு, அந்த பூமி உங்ககிட்ட வரும். பூமி எல்லையே உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன், அப்படிதானே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டோம். நீ என்ன இப்படி சொன்னியா, நான் உன்னை இப்படி சொல்றேன். பாவம், அவர் அடிக்கப்பட்டார்ன்றத டெய்லி ஈஸ்டர் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு ஈஸ்டர் திருநாள்ல மாத்திரம் இல்ல, டெய்லி காலையில எழுந்த போது நீங்க அவருடைய காயங்களை எண்ணி பாருங்க. பாருங்க, அவர் காட்டுறாரு. இதோ பாரு, என் காயம் பாரு, என் காயம் பாருன்னு காட்டுறாரு சிஷங்க கிட்ட. நிஜமா அந்த ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஊழிய பாடு. நீ பாரு, பார்த்து பாத்தியா அப்படின்னு அவர் காட்டுறார். ஏன்னா அவர் தன்னை காட்டுகிறார். நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டேன், உங்கள் மீறுதலுக்காக அடிக்கப்பட்டேன், உங்கள் சோம்பலுக்காக அடிக்கப்பட்டேன், உங்கள் புறங்குறுதலுக்காக அடிக்கப்பட்டேன், உங்கள் பொறாமைகளுக்காக அடிக்கப்பட்டேன், உங்கள் கோல் பேசுறதுக்காக நான் அடிக்கப்பட்டேன், உங்கள் கலகத்தின் நிமித்தம் நான் அடிக்கப்பட்டேன். அப்படி யோசிங்க. அப்படி ஒரு தப்பான சுபாவத்தை நீங்க யோசிச்சுட்டு நான் அதுக்காக அவர் காயப்பட்டார், அதுக்காக அடிக்கப்பட்டார் யோசிச்சு பாருங்க. நாக்கு நுண்ணியில வரும், பேச மாட்டோம். நாக்கு நுண்ணியில எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும். நம்ம அவங்களை துக்கப்படுத்த கூடாது. Let it go pass. போட்டோம், பாவம் ஒரே நாள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை அவங்க சந்திக்க வேண்டி வரும். இப்ப நாங்க நடுவுல வந்து இப்ப சொல்லி தரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ஆக்கினைக்குள்ளாக போகாத படிக்குதான் ஆண்டவர் மீட்கும் படிக்குதான் அவருடைய ஒரே குமாரனை தந்தார். ஒரு சில நேரத்துல அவர் வந்து தள்ளி போய் இப்படியே நின்னுடுவார். எதுக்கு? ஆக்கினை தீர்ப்பு அவர் தர்றதில்ல, நீங்களா போயிட்டு அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போய் விழுந்துருவீங்க. அவர் எடுத்தோன்ன பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். எதுக்கு? உணர்வதற்கு. இல்லைன்னா எங்க இருப்போம்? We'll be in the ditch. ஆவியானவர் உங்களை வழி நடத்தவில்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால், you just remember you are going to go into a big pitch or ditch or somewhere in the somewhere where you cannot be seen at all. ஒரு காரியத்துல ஆண்டவர் மௌனமா இருந்துட்டாரு அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐயோ எனக்கு ஆண்டவர் உணர்த்தல. என் பையன் அடிக்கடி கேட்பான், என்னம்மா சொல்றீங்க, இதை செய்யவா இதை செய்வா? இல்லடா, ஆண்டவர் உணர்த்துட்டோம், ஆனா அது லேட்டா இருக்கும், துக்கமா இருக்கும் அவனுக்கு. ஆனா லேட் ஆகும். இல்லடா, ஆண்டவர் உணர்த்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். Let's see what's his plan. அவர் பிளான் பண்ணாருன்னா அது பாட்டுக்கு நடக்கும். டக்கு 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 டக்கு. அப்ப நீங்க பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்துட்டு காத்து மாதிரி போயிட்டே இருப்பீங்க. அதுல வருகிற வெற்றி வேற எதுலயும் வராது. அவர் வழிநடத்துற வெற்றி வேற எதுலயும் வராது. You are the king. That's why he called only ஒரே ஒரு ரெண்டு விஷயத்துல தான் அது. You are either king or preacher. இல்லையா? அப்படிதானே ஆச்சு, வேற எதையும் ஆயிடுச்சு. சோ அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கேட்டுக்கோங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அங்க என்ன இருக்கணும்? அப்பனா பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன இருக்கணும் பாருங்க. பரிசுத்த ஆவியை நான் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்க தரீங்கன்னா நான் எடுத்துக்கணுமா? நான் அப்படியே எனக்கு வேத வசனமே இருதயத்தில் இல்லையா? எனக்கு வசனம் ஒன்னா சொல்றீங்க, என்ன அப்படியே எனக்கு வசனமே தெரியாத? ஏன் எனக்கு வசனத்துல குத்தி காட்டுறீங்க? ஏதோ ஒரு வசனம் வந்து நமக்கு அளவான தொப்பியா இருந்தா அது என்ன குத்துதுன்னு நினைப்பீங்க. நோ, இட் இஸ் ஃப்ரம் காட். அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். Take it, wear it, accept it. Unless you accept it. இப்போ நான் சொன்னேன், ரொம்ப லேட்டா தூங்குறீங்க,
உடனே என்ன வசனம் ஞாபகம் வரணும்? சபைக்கு வர அன்னைக்கு நீங்க நிறைய நேரம் தூங்குறீங்க. என்ன வசனம் வரணும்? இன்னும் கொஞ்சம் தூங்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் சொன்னது? அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ நிறைய நேரம் தூங்குனா நீ என்னதான் உழைச்சாலும் உனக்கு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் சொல்லிட்டாரா? அப்போ அவர் சொன்னதுதான் நடக்கும். அப்போ அதை என்ன பண்ணோம்? அவருக்கு பயந்து நம்ம சீக்கிரம் ஏஞ்சு குளிச்சு, நான் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டேன், உம்மோடு கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி இங்க 6:30 இங்க இருக்கணும். 6:25 இங்க இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை ஊற்றி அதை பெற்றுக் கொள்ளுங்கள். எதை பெற்றுக் கொள்ளுங்கள்? அவர் உணர்த்துகிற காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். நான் ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் எனக்கு அது மனம் திரும்பும். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இப்படி தட்டிட்டு போனேன்னா I am right அப்படின்னா you will not going to be right at all. அவருடைய அழைப்பின்படி உன் இருதயத்திலே சமாதானம் என்றுமே நிலைத்து நிற்காது. சமாதானம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் அவர் உணர்த்துகிற காரியங்களை, கண்டித்து உணர்த்துகிற காரியங்களை பிரயாசப்பட்டு அதை விட்டு விலகி நாம் அவரிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. See, it is meant for us. இதுக்காக தான் இந்த சபை கூடுதல். இன்னும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் நிஜமா சொல்றேன், once when we go home we don't think about anybody. ஆனா everything will come to our ears. Anything and all the things used to come to our ears. ஏன் இது எதுக்குன்னா, for us to teach again. நாங்கள் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை அப்படியே மண்டையில போடுவார். இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல். அப்பதான் அது கண்டித்து உணர்த்துகிறார் என்றது நம்ம நம்பணும். என்னை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் எனக்கு வந்தது, என்னை மாற்றுவதற்கு வந்தது. டு ஃபாலோ ஹிம். நான் அவரை பின்பற்றுகிறேன், நான் ஒரு நல்ல கிறிஸ்துவன், நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று எனக்குள்ளே சமாதானத்தை வைத்துக்கிறார். அதுக்காக நான் அவரோட பின்னாடி செல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல அவர் வந்த பொழுது அங்கே அடுத்தது பாருங்க, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, பரிசுத்த ஆவியை ஊற்றின உடனே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். ஏங்க இதை சொல்லணும்? பரிசுத்த ஆவியை ஊற்றின உடனே அவர் சொல்லுகிற ஒரே காரியம், நீங்க ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்தால் அதை மன்னிங்க அப்படிங்கிறார். எதுக்கு? அவங்கள கர்த்தர் மன்னிக்கிறதுக்காக. நம்ம மன்னிக்காம கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி சொல்லுங்க, திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் அன்பா இருக்கிறதுக்கு விரோதமான மன்னிப்பில்லாத சுபாவமானது என்ன பண்ணுமா? எல்லாவற்றையும் மன்னிக்கிறவளா இருக்கும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன நீங்க மன்னிச்சா மட்டும்தான் கர்த்தர் என்னை மன்னிப்பார். ஐ மீன், நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, அந்த தப்பை நான் மன்னிச்சா மட்டும்தான் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஆனா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மார்க் 11:25. இந்த ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாத்தீங்களா? அப்ப இன்னொரு பதமா அவர் சொல்றாரு, நம்ம மத்தவங்களை மன்னிச்சா மட்டும்தான் நம்ம பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். சோ அத பரிசுத்த ஆவியானவரிலே நாம வழிநடத்தப்படுகிறோம் என்று நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட்டோம் என்றால், முதலாவதான கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்குள்ள என்னன்னா, ஒருவர் மன்னிப்பது. ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியிலே வழிநடத்தப்படுகிறேன், எனக்குள்ளே வேத வசனம் இருக்கிறது என்று நீங்கள் உறுதிப்பாடாக உங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், இல்லை உங்களை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், முதலாவதான ஒரு சுபாவம், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க விசாலமான இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்து இறங்கும் பொழுதே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், வேத வசனம் வருகிறது, நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன் அதை சொல்லணும்? ஏன்னா பாருங்க, பரிசேயர்களும் யூதர்களும் அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களையும் கொல்ல பார்த்தார்கள். அப்போ பயந்து போய் உட்கார்றாங்க. அப்போ அவங்க வந்து இயேசுவோடு இருக்கும் பொழுதும் அநேக உபத்திரவங்கள் பட்டார்கள். அது எல்லாம் அவங்க அந்த யூதர்களையும் பரிசேயர்களையும் மன்னிக்கலைன்னா அவங்க திரும்பி போய் சுவிசேஷம் சொல்லவே முடியாது. அந்த சமாதானத்தை இருதயத்துல வைக்காமல் அவர்கள் போய் மீண்டுமாய் அதே யூதர்களுக்கும் அதே பரிசேயர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இந்த வேத வசனத்தை அவர்கள் ஒரு உவமையாகவோ அல்லது ஒரு சொல்லிக் கொடுக்கவோ முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளும். அப்போ இன்றைய நாளில் கர்த்தர் உயிர்த்தெழுந்த காரியம் என்ன என்றால், அவர் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். நம்மளுடைய மீறுதல்கள் என்ன மீறுதல்கள் மன்னிக்கப்பட முடியாமல் நம்ம காணப்பட்டு 1:1 கொடுத்த ஒவ்வொரு சம்பவத்தையும் இன்றைய நாளில் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் புசிக்கும் பொழுது, நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவரே, நான் மற்றவர்களை பழி வாங்கினது உண்டானால் பழி வாங்கின எல்லா காரியத்தையும் ஒரு விசை மன்னித்தரணும். ஏனென்றால் நீர் எங்கள் பாவங்களை நினையாது இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம எத்தனையோ காரியங்கள் ரகசியமான சிந்தனையில பிழையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் இல்லையே? Is it not? Are we very righteous in our thoughts? No, not at all. We think lot of things, but we do things அதுக்கேற்றமே செய்யவே மாட்டோம். நம்ம நிறைய யோசிப்போம், ஆனா என்ன பண்ணுவோம்? வேண்டாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போமா இல்லையா? சோ அவர் இன்றைய நாளில் அடைக்கப்பட்டார், காயப்பட்டார் அப்படின்னா எந்த மீறுதல், ஐயோ வசனத்துக்கு கீழ்ப்படியில அப்படின்னு இந்த பாலிஷா சொல்லாதீங்க. கெட்ட புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட்டோம், பழி வாங்குற புத்தியோடு காணப்பட்டோம், வைராகியம் உள்ளவங்களாய் காணப்பட்டோம், கோபத்துல செய்த காரியங்களாய் காணப்பட்டோம். நாங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப வைராகியமா இருந்தோம், கோபமா இருந்தோம், மன்னிக்க முடியாம இருந்தோம் சொல்ற காரியங்களை இன்றைய நாளில் விட்டு விடுங்கள். இந்த ஈஸ்டர் திருநாளில் அவர் உயிர்த்தெழுந்தது காரணம், அவர் 2 காரியங்கள் தான் செய்தார். அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றினார், அவர் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சென்றார். எதற்கு சமாதானம் என்றால், மற்றவர்களை மன்னிக்கிற விசாலமான இருதயம் அவர் ஊற்றினார். அந்த மன்னிக்கிற இருதயம் இல்லாமல் we cannot grow either in the world nor eternally. நித்திய ஜீவனுக்கென்று நம்மளை தெரிந்து கொண்டார். அப்படின்னு நம்ம வந்து கர்த்தர் நமக்கு சமாதானத்தை விட்டு செல்லும்படிக்கு தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. தன்னுடைய ஒரே குமாரனை ஆக்கினைக்குள்ள தீக்காதபடிக்கு நாம ஆக்கினைக்குள்ள தீக்காதபடிக்கு காணப்பட வேண்டும் என்று அந்த அன்பினாலே பிதா தன் அன்பான ஒரே குமாரனை அன்பு செலுத்தும்படிக்கு அனுப்பினார். அந்த அன்புள்ள மனுஷன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்கு அன்பு காட்டினவராய் நம்மளை சொஸ்தமாக்கினார், சமாதானத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், நல்லவைகள் யாவையும் கற்று தந்தார், கொடுப்பதை கற்றுக் தந்தார், தரித்திரருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று கற்று தந்தார், எப்படி அன்பா இருக்க வேண்டும் என்று கற்று தந்தார், எல்லோரையும் ஒரே பார்வையை பார்க்கும்படிக்கு கற்று தந்தார், மன்னிக்க கற்று தந்தார். இப்படி எல்லா அறிவையும் கற்று தரும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். சும்மா சாதாரணமா அவர் உயிர்த்தெழுந்தார் இல்ல, அவர் பரிசுத்த ஆவியை நம்மேல் தந்தருளும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யும்னா, அவர் கற்று தந்ததை அல்லது நம்ம தியானித்த வார்த்தைகளை நினைப்பூட்டு கொண்டே இருப்பார். நினைப்பூட்டுல என் மனசுல வசனமே வரல அப்படின்னா ஆவியானவர் உங்களை விட்டு விலகி இருக்கிறார். நான் என்ன தப்பு செய்கிறேன், நான் என்ன காரியத்துல சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கர்த்தரோடு கூட ஒப்புறுதலாகுங்கள். அங்க பாருங்க, தோமா இல்ல. தோமா என்ன சொல்றான்? அப்போ அவர் வரும்போது அவர் கையில அந்த தழும்பெல்லாம் இருந்ததுன்னா நான் விசுவாசிக்கிறேன். உடனே அந்த அடுத்த தடவை அதே மாதிரி என்ன ஆகுது, ஒரு 8 நாளுக்கு பிறகு 26வது வசனம் சொல்கிறது அதே அதிகாரத்தில், 8 நாளுக்கு பிறகு மீண்டுமாய் அவர்கள் கதவை பூட்டி சிஷ்யர்களாம் இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் மத்தியில இயேசு தோன்றுகிறார். தோன்றி என்ன தோன்றுகிறது, தோமா இந்த என் கையை பாருன்னு அவன் தழும்புகளை பார்க்கிறான்.
பார்த்துட்டு இப்ப நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டு விசுவாசித்தாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கை தட்டுங்க. நம்ம காணாம இருக்கிறவங்க, we believe our God, we believe Jesus Christ, we believe his resurrection, we believe his love, we have not seen him, so he is glorifying us. நன்றாக தெரிந்து கொள்ளும், நாம் அவரை காணவில்லை, அவரை பார்க்கவில்லை, அவரோடு கூட இருந்து நாம் ருசி பார்த்ததில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். எப்படி? அந்த தழும்பையும் அந்த காயங்களையும் நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நான் பாக்கியவதி. சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. நான் என் இயேசுவை காணவில்லை, அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்காய் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காய் பாடுபட்டார், காயங்கள் பட்டார், உபத்திரப்படப்பட்டார். எதற்கென்றால் அவ்வளவு அன்பு. God is love, love is God. அவ்வளவு அன்புள்ளவர்களாய் அவர் காணப்பட்டார். என் தேவ ஜனமே, அன்புள்ளவர்களாய் மாத்திரம் காணப்படுங்கள். ஏனென்றால் நாம் நம் தேவனை காணவில்லை, நாம் நம் இயேசுவை காணவில்லை, கிறிஸ்துவை காணவில்லை, ஆனால் அவரை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் என்றால் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். அதனால தான் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம். விசுவாசிக்கலைன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. whether late, whether early, whether we are whatever it is, but you are here because you believe God. We have not seen him, but we believe him. We believe him. நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். என்னை அவர் பேச சொல்லி அழைத்தார். எதற்காக? சமாதானத்தை விட்டு செல்லும்படி, சமாதானத்தை சுதந்திரிக்கும்படியாய் என்னை அவர் பேச சொல்லி அழைத்தார். என் தேவ ஜனமே, அவர் விட்டு சென்ற அந்த சமாதானம் ஆட்கொண்டவர்களாய், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறதை உணர்ந்தவர்களாய், அவரை மகிமைப்படுத்துவர்களாய், இந்த வருடத்திலிருந்து, இந்த நாள்ல இருந்து அடுத்த ஈஸ்டருக்கு வரும்போது நீங்கள் சாட்சிகள் அநேகம் சொல்லும்படிக்கு, அநேக காரியத்திலே எனக்கு கர்த்தர் நான் உணர்த்தப்பட்டேன், நான் இதை விட்டு விட்டேன், என்னை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்தார், என் மன விருப்பத்தை தந்தார் என்று அநேக சாட்சிகள் இந்த சபையிலே நிறைவாய் வரும்படிக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பேப்பராய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.